2025 ஐபிஎல் தொடர் பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்திய நிலையில் 18வது ஐபிஎல் கோப்பை யாருக்கு என்ற கேள்வி அதிக எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்ற குவாலிஃபயர் 1 போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை தோற்கடித்த ஆர்சிபி அணி 2025 ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. பட்லர், ரபாடா போன்ற மேட்ச் வின்னர்கள் இல்லாததால் மும்பை இந்தியன்ஸை குஜராத் அணி எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற கவலை டைட்டன்ஸ் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அதே நேரத்தில் 1200 ரன்களுக்கு மேல் குவித்திருக்கும் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஜோடி டைட்டன்ஸ் அணிக்கு வெற்றியை தேடி தருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அதிகப்படியான எதிர்பார்ப்புடன் தொடங்கப்பட்ட போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்திய குஜராத் பவுலர்கள் விக்கெட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த போதும் கைக்கு வந்த கேட்ச்களை எல்லாம் கோட்டை விட்டு டைட்டன்ஸ் அணி ஃபீல்டர்கள் சொதப்பினர். அதிலும் விக்கெட் கீப்பர் குஷால் மெண்டிஸ் 2 கேட்ச்களை கோட்டை விட்டது அணிக்கு பெரிய பாதமாக மாறியது. கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்ட பேர்ஸ்டோ மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி ரன் மழை பொழிந்தனர். 22 பந்தில் 4 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் என விளாசி 47 ரன்கள் அடித்த பேர்ஸ்டோ தரமான தொடக்கத்தை கொடுக்க 9 பவுண்டரிகள், 4 சிக்சர்கள் என பறக்கவிட்டு 81 ரன்கள் குவித்த ரோஹித் சர்மா மிகப்பெரிய டோட்டலுக்கு அடித்தளம் போட்டார். அடுத்தடுத்து வந்த சூரியகுமார் 33 ரன்கள், திலக் வர்மா 25 ரன்கள் மற்றும் ஹிருத்திக் பாண்டியா 22 ரன்கள் என அடித்து நொறுக்க 20 ஓவரில் 228 ரன்களை குவித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை அணியை இழுத்து பிடிக்கும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் கேட்சை தவறவிட்டும் மோசமான பந்துவீச்சையும் வெளிப்படுத்திய டைட்டன்ஸ் அணி சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 229 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி களம் கண்ட டைட்டன்ஸ் அணிக்கு தன்னுடைய இன்ஸ்விங் டெலிவரி மூலம் முதல் ஓவரிலேயே சுப்மன் கில்லை அவுட் ஆக்கி வெளியேற்றிய டெரன் போல்ட் மும்பை அணிக்கு சிறந்த தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். விரைவாகவே விக்கெட்டை இழந்தாலும் 2வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த சாய் சுதர்சன் மற்றும் குஷால் மெண்டிஸ் இருவரும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தினர். சாய் சுதர்சன் பவுண்டரிகளாக விரட்ட அடுத்தடுத்து 2 சிக்சர்களை பறக்கவிட்ட குஷால் மெண்டிஸ் நம்பிக்கை கொடுத்தார். 6 ஓவருக்கு 67 ரன்களை கடந்து எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்க சாட்னர் வீசிய பந்தில் ஹெட் விக்கெட்டான மெண்டிஸ் சொதப்பிவிட்டு வெளியேறினார். குஷால் மெண்டிஸின் மோசமான செயல்பாட்டால் விக்கெட் கீப்பிங்கில் மட்டுமில்லாமல் பேட்டிங்கிலும் பட்லரை மிஸ் செய்தனர் டைட்டன்ஸ் ரசிகர்கள். அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் மட்டும் என்ன அடிக்கப் போகிறார் என்ற எண்ணமே எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் சாய் சுதர்சன், மறுபக்கம் வாஷிங்டன் சுந்தர் என வெளுத்து வாங்கிய தமிழக வீரர்கள் ஜோடி மும்பை இந்தியன்ஸை கதிகலங்க வைத்தது. 5 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் என வானவேடிக்கை காட்டிய வாஷிங்டன் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்த 14வது ஓவரை வீச வந்த பும்ரா ஒரு அற்புதமான யார்கர் மூலம் சுந்தரை போல்டாக்கி வெளியேற்றினார். அதுவரை ஓவருக்கு 12 ரன்கள் என விரட்டிக் கொண்டிருந்த ஜோடியை பிரித்து வைத்த பும்ரா மும்பை அணியை மீண்டும் ஆட்டத்திற்குள் எடுத்து வந்தார். 49 பந்தில் 10 பவுண்டரிகள், 1 சிக்சர் என விரட்டி தனியொரு ஆளாக போராடிய சாய் சுதர்சன் அடுத்து ஆடும் முயற்சியில் 80 ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். சுதர்சன் வெளியேறிய பிறகு என்னதான் டைட்டன்ஸ் அணி போராடினாலும் வெற்றியை பெற முடியவில்லை. முடிவில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்திய மும்பை அணி குவாலிஃபயர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியது. குஜராத் அணி எலிமினேட்டர் சுற்றுடன் தொடரிலிருந்து வெளியேறியது. நடப்பு சீசனில் தலைசிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்திய சாய் சுதர்சன் 15 போட்டிகளில் 6 அரை சதம் மற்றும் 1 சதம் அடித்து 759 ரன்கள் குவித்து முடித்துள்ளார். இதன் மூலம் ஒரு ஐபிஎல் சீசனில் 700 ரன்களுக்கு மேல் அடித்த 3வது இந்திய வீரராகவும் முதல் தமிழக வீரராகவும் மாறி சாதனை படைத்துள்ளார் சாய் சுதர்சன். விராட் கோலி, சுப்மன் கில்லுக்கு பிறகு ஒரு ஐபிஎல் சீசனில் 700 ரன்கள் குவித்த இந்திய வீரர் சாய் சுதர்சன் மட்டுமே. இன்றைய போட்டியில் 81 ரன்கள் அடித்த ரோஹித் சர்மா ஐபிஎல் கிரிக்கெட்டில் விராட் கோலிக்கு பிறகு 7000 ரன்களை கடந்த 2வது வீரராகவும் ஐபிஎல்லில் 300 சிக்சர்களை அடித்த முதல் இந்திய வீரராகவும் மாறி சாதனை படைத்தார். நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் குவாலிஃபயர் 2 போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொண்டு விளையாடவிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி.